வணக்கம், நான் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா சென்னையில் வல்சரவாங்க ஏரியாவில் இருக்கோம். இன்றைக்கி நான் ஒரு புது ரெசிபி உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த ரெசிபி நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதா தெரியல. கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு பழையமான ரெசிபி சொல்கிறாங்க. இன்றைக்கி எங்கள் பாட்டி காலத்துக்கு, எனக்கே 60 வயசு மேலே ஆச்சுன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எங்கள் பாட்டி காலத்து ஒரு புளிப்பு கூட்டு. இந்த வெயில் காலத்தில் பர்டிகுலராக இந்த தண்ணி காய்கறிகளை வச்சு இந்த ரெசிபி பண்ணுறாங்க. முதல்ல எதில் பண்ணலாம்னு சொன்னால் பூசணிக்காய் தான் மெயினாக பண்ணுறது. ஏன்னா நீர் சத்து, அதுவும் இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லது. ஆனால் அது இல்லாமல் பரங்கிக்காய், கத்திரிக்காய், சேனக்கிழங்கு எல்லாமே போட்டு பண்ணலாம். ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு இல்லை. ஆனால் நீர் சத்து இருந்தது பண்ணினா அது வெயில் காலத்துக்கு பண்ணும்பொழுது அது ரொம்ப நல்லது உடம்புக்கு. இந்த ரெசிபிக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணுறாங்க. அந்த மசாலா ஸ்பெஷலி மிளகாய் அதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக போட்டு வதக்கி, ஃப்ரெஷ் தேங்காயோடு போட்டு வதக்கி அரைச்சி அந்த புளி தண்ணியில் கொதிக்க வைக்கும் பொழுது அந்த ஒரு வாசனை இருக்குது பாருங்கள். அது லாஸ்ட்டாக அந்த வடகத்தை தாளித்து கடுகு தாளித்து கொட்டும் பொழுது ஊரே மணக்கணும். அந்த வீடுன்னு மாத்திரம் ஊரே மணக்கணும் அந்த புளிப்பு கூட்டில். அப்படி ஒரு டேஸ்டியாக இருக்கும். ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி நம்மளுக்கு சொல்லித்தர போகிறாங்க. என்ன? வணக்கம், என் பேர் இந்திரா நாராயண பேர். நான் 3 புக்கு எழுதியிருக்கேன் மில்லட்டில். ஒரு குக் புக், ஒரு இங்கிலீஷில் மில்லட் கிச்சன், அப்புறம் சிறுதானிய சமையல்னு எழுதியிருக்கேன். அது என்னோடய வாழ்க்கையில் நடந்த ஒரு துயரமான கடினமான காலம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கடந்தே ஆகணுன்ற ஒரு இதில் தான் இறங்கினேன். புக்கு எழுதினேன். முதல்ல குக் புக் எழுதினேன். அது ரொம்ப நல்லா போனவுடனே அப்புறம் இங்கிலீஷில் பண்ணினேன், அப்புறம் தமிழ்லேயும் பண்ணியிருக்கேன். உணவே மறந்து அதே உணவு பாய்சனாக மாறுது. இதுக்கு என்ன காரணம்? இது ஃபஸ்ட்டு மில்லட்டோட எந்த அதர் கிரெயின்ஸும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது ரைஸை மில்லட்டோட மிக்ஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு கோதுமையை மில்லட்டோட மிக்ஸ் பண்ணக்கூடாது. அடுத்தது ஒரு மில்லட்டோட, ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி இந்த வேலைக்கு மத்தியானம் லஞ்சுக்கு வரகு சாப்பிட்றீங்கன்னா வரகு மாத்திரம்தான் சாப்பிடணும். நைட்டுக்கு திருப்பி வேணால் குதிரைவாளி சாப்பிட்லாம், ராகி சாப்பிட்லாம், எது வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் அந்த ஒரு செஷனுக்கு சாப்பிடும்போது ஒரு மில்லட்டு தான் சாப்பிடணும். எதனால் நீங்கள் கேட்டிங்களான்னு உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ரைஸை சாப்பிட்டு கூடவே இந்த மில்லட்டும் உள்ளே போச்சுன்னா ரைஸுக்கு ஒரு டைஜஷன் கெப்பாசிட்டி, மில்லட்டுக்கு ஒரு டைஜஷன் கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ நீங்கள் அனுப்புனீங்களான இந்த டைஜஷன் சிஸ்டமே ஸ்பாயில் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு அது ஸ்டமக்கு ப்ளோட்டப் ஆகும், இல்லை சில சமயம் வாமிட்டிங் சென்சேஷன் அந்த மாதிரிலாம் வந்துடும். அதுக்கு தான் ஒரு இதோட இன்னொரு அது மிக்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது. ஆயுர்வேதிக் அண்ட் சித்தா வெரி கிளியராக சொல்கிறது என்னன்னு சொன்னால், டோன்ட் மிக்ஸ் மில்லட்ஸ், டோன்ட் மிக்ஸ் ரைஸ், டோன்ட் மிக்ஸ் வீட். அந்த உணவுகளை எப்படி சாப்பிடணும், எப்போ சாப்பிடணும், எப்படிலாம் சாப்பிட்டு நமக்கு உடம்புக்கு நல்லது. ஃபஸ்ட்டு ஒரு 3 மந்த்ஸ் தான் நம்ம நாக்கு இவ்வளோ நாள், அதுவும் ஒயிட் ரைஸ்க்கு சாப்பிட்டு பழகின ஒயிட் ரைஸுக்கு அது டேர்ன் ஓவர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். எனக்கு ஒரு 3 மந்த்ஸ் எடுத்தது. அதுக்கப்புறம் போக போக உங்களுக்கே ரைஸ் இதெல்லாம் பிடிக்காமல் போயிடும். அந்த ரைஸ் இட்ஸ் நாட் பேட், பட் ஒரு லிமிட்டோடு சாப்பிடணும். அந்த அளவுக்கு நமக்கு உழைப்பு இருக்கான்னு பார்க்கணும். இப்படி உழைப்பு இல்லைன்னா ஆரோக்கியமான வாழ்வு வேணும். ஒரு 5-10 வருஷம் கழிச்சு டாக்டர்கிட்ட போய் நிற்கக்கூடாது. அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஸ்லோவாக போகலாம் மில்லட்டுக்கு. ஒரு வேளைக்கு போங்க, காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆரம்பித்து இட்லி தோசைன்னு ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு வேளைக்காக போனாங்களான்னு உங்களுக்கு டெஃபினட்டாக இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். வாங்க, அவங்கள பற்றி நிறைய பேருக்கு தெரியும், பட் இருந்தாலும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் அவங்களே இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க அவங்கள போய் மீட் பண்ணலாம். வணக்கம்மா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். கிட்டத்தட்ட பழமையான 100 வருஷத்து ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது இந்த மாதிரி ரெசிபிலாம் நம்ம தேடி ஒரு ஹோட்டலில் போனால் கூட கிடைக்காது. கண்டிப்பாக கிடைக்காது. அதனால தான் இன்னைக்கு இந்த ரெசிபி தேடி நாங்கள் வந்திருக்கோம். இதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம முன்னோர்கள் ஒரு காரணமாக தான் இந்த மாதிரி ரெசிபிலாம் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு வழிமுறையாகவும் வச்சுருக்காங்க. ஆனால் நிறைய நம்ம உணவு பழக்கத்தை நம்மளே மாற்றிட்டோம். இதை எப்படி திருப்பி கொண்டு வந்தால் உணவே மருந்துன்னு கொண்டு வரணும். அதுக்கு தான் நான் கண்டிப்பாக இந்த ரெசிபி தெரியணுன்றதுக்கோசரம் தான் நான் கற்றுக் கொடுக்குறேன். ஒரு நல்ல விஷயம். இப்போ எனக்கு இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்ன சொல்கிறீங்களா? இந்த புளிப்பு கூட்டுக்கு தேவையானது பரங்கிக்காய், பூசணிக்காய், கத்திரிக்காய் 3 சேர்ந்து ஒரு 1/4 கிலோ, கொண்டைக்கடலை வேக வச்சது ஒரு 100 கிராம், ஒரு சின்ன எலுமிச்சை அளவுக்கு புளியை கரைச்சி நல்லா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வறுத்து அரைக்கிறதுக்கு கடலைப்பருப்பு ஒரு 2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன், மிளகு ஒரு 1/4 டீஸ்பூன், கொத்தமல்லி காஞ்ச கொத்தமல்லி விதை ஒரு 3 டேபிள் ஸ்பூன்,
கொஞ்சம் ஒரு துண்டு பெருங்காயம், அது கட்டி பெருங்காயம் தான் இருக்கணும். துருவின தேங்காய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கண்டிப்பாக தேவைப்படும். அதுக்கு ஒரு சிட்டிக்கை மஞ்சத்தூள். நான் ஒரு 10 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். நான் மிளகும் போடுறோம், அதனால் ஒரு 10 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, கறிவேப்பிலை, முக்கியமாக இந்த பூசணிக்காய் வடகம். இது ஒரு கைப்பிடி அளவுக்கு வறுத்து கடைசியில் மேலே கொட்டணும். இப்போ துவரம்பருப்பு 1 கப்பு, கடலைப்பருப்பு 1 கப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா மசி வர மாதிரி குக்கரில் வச்சு வேக வச்சு ரெடியாக வச்சுக்கோங்க. உப்பு ருசிக்கு ஏற்ற மாதிரி உப்பு. இந்த புளிப்பு கூட்டுக்கு தேவையான பொருட்கள் சொல்லியாச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இது முதல்ல சொல்கிறது நல்லெண்ணெயில் பண்ணுங்கள். அப்போ தான் இதுக்கு உண்டான ஒரு நல்ல டேஸ்ட் வரும். நீங்கள் வேறு தானே இந்த பாம் ஆயில் அதெல்லாம் பண்ணியிருந்தீங்களா, அந்த டேஸ்ட் இப்போ என்னோடய நாக்கில் நான் 30 வருஷம் முன்னாடி சாப்பிட்ட டேஸ்ட் இன்னும் கூட இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். அதனால் ஃபஸ்ட்டு வறுக்கிறதுக்கு நல்லெண்ணெய் 1 2 ஜஸ்ட் அவ்வளோதான் போட்டுக்கணும் நம்ம. இப்போ அது வறுக்கிறதுக்கு முதல்ல தனியா போட்டுக்கணும். நான் அடுத்து உங்களுக்கு நீங்கள் சமைங்க, உங்களுக்கு தேவை இந்த பொருள் தாங்க. இந்த பொருள் தான் இப்போ தான் சொன்னோம். இது கடலைப்பருப்பு பொருள். ஆமாம், அதே தான். ஒரு 1 2 ஒரு 3. அடுத்தது உளுத்தம்பருப்பு. உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன். ஓகே, 1 டீஸ்பூன். அடுத்து கடலைப்பருப்பு காமிங்க எவ்வளவு? அதுவும் 1 டீஸ்பூன். ஓகே, அதுவும் 1 டீஸ்பூன். மிளகு வேணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம சாம்பார் பொடியிலலாம் போடுறதில்ல, இங்கே போட வேண்டியது மிளகு, முழு மிளகு, கருப்பு மிளகு. அது எதுக்கு அப்படின்னு சொன்னால், திருப்பி ஒன்ஸ் அகெயின் இந்த சம்மர் சீசனில் மிளகெல்லாம் சாப்பிட்டா வயத்துக்கு நல்லது, சூடாகாது. மிளகாயை காட்டிலும் பச்சை மிளகாய் ரொம்ப அவாய்ட் பண்ணணும். மிளகாயெல்லாம் ரொம்ப நல்லது. கொஞ்சமாக போடுங்க, ஜாஸ்தி போடாதீங்க. உங்களுக்கு ஒத்துக்காதுன்னா கொஞ்சமாக போட்டுக்கோங்க. வெந்தயம் ஒரு 4 வெந்தயம், அதுவும் உடம்பு சூடு தணிக்கிறதுக்கு. இவ்வளோதான், கொஞ்சமாக போட்டுக்கலாம். உடம்பு சூடு தணிக்கிறதுக்கு வெந்தயம் ரொம்ப ரொம்ப அவசியமாக நமக்கு தேவை. அவ்வளோதான். அடுத்து பெருங்காயம் கொடுங்க. கட்டி பெருங்காயம் தான் சாப்பிடணும். இந்த தூள் பெருங்காயம்லாம் வேண்டாம். கட்டி பெருங்காயம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஜரிக்கிறதுக்கு. ஏன்னா இதெல்லாம் சாப்பிட்றச்ச ஜரிக்கணும். கண்டிப்பாக கட்டி பெருங்காயம் போடுங்க, தூள் பெருங்காயம் வேண்டாம். ஓகே, இதாச்சா? ஓகே, இது கொஞ்சம் அப்படி நல்லா அப்படி வதக்கிக்கோங்க. பெருங்காயம் இதெல்லாம் போட்டிருக்கோம். அடுத்தது கொஞ்சம் கறிவேப்பிலை. ஓகே, நல்லது, தலைமுடிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. அது கொஞ்சம் இவ்வளோ கொஞ்சமாக போட்டு அது. அப்புறம் மிளகாய், அடுத்து வரமிளகா. இந்த கருவேப்பிலை போதுமா? அது இப்போக்கு போகிறோம். அப்புறம் தாளிச்சு கொட்டுறச்சு நம்ம தாளிச்சு கொட்டலாம். அப்போ இப்போ அரைக்கிறதுக்கு இது அரைக்கிறதுக்கு ஒரு 10 வரமிளகா கொடுங்க. ஏன்னா நம்ம மிளகு போட்டிருக்கோம் ஆல்ரெடி, அதனால ஒரு 10 வரமிளகா. இது பாருங்க, ஒரு 10 வரமிளகா. சரி, ஓகே. அது கூட உங்கள் வீட்டுக்கு ரொம்ப காரமாக இருக்குன்னா கம்மி பண்ணிக்கோங்க அது, ஏன்னா ஜாஸ்தி காரம் சாப்பிடாதீங்க. அப்புறம் துருவின தேங்காய், எனக்கு பத்தையில் உங்களுக்கு சொல்ல தெரியல, துருவினது ஒரு 2-3 டேபிள் ஸ்பூனு துருவின தேங்காய். ஒரு 1 or 2-3 டீஸ்பூன் போடலாம். ஒன்றும் இது கிடையாது, டேபிள் ஸ்பூன் போடலாம். நல்லா ஒரு நல்ல 3 டேபிள் ஸ்பூன் போடலாம். போட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டு போடுங்க. ஏன்னா இது கேரளா டிஷ் இல்லை, அதுக்கு தான் உங்களுக்கு அது ப்ரௌனாக வதக்கி அது அப்படி இல்லை. இது இந்த மாதிரி போட்டு இப்படி பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு பொறுமையாக இருந்துட்டு இதுவான பிறகு, ஆறின பிறகு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, விழுதா, ஃபைன் பேஸ்ட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி நல்ல ஒரு விழுதா அதை அரைச்சி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். அடுத்த ஸ்டெப்புக்கு அப்புறம் போகலாம். ஸோ இப்போ தேங்காய் போட்ட பிறகு ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணி அடுப்பு வச்சுரும், அரைக்கிறோம். இப்போ நீங்கள் மசாலா அரைச்சிங்க. ஆமாம், வீட்டில் நம்ம அந்த கெட்டி சட்னி அரைச்சா அப்படி இருக்கும், அந்த மாதிரி நைஸாக அரைக்கணும். அந்த ஸ்மெல்லு அப்படியே நம்ம புளிப்பு கூட்டு பண்ணுறோன்னு ஃப்ளாட்டு எல்லா ஊருக்கே தெரியல. அவ்வளோதான் இன்ஃபேக்ட். அடுத்த ஸ்டெப்பு நம்ம ஒரு சின்ன எலுமிச்சை அளவுக்கு புளியை ஊற வச்சு நனைச்சி அந்த தண்ணியை முதல்ல இப்போது நம்ம கரைச்சி ஊற்றுறோம். ஓகே, ஆல்ரெடி கரைச்சி தான் வச்சுருக்கோம், பட் இருந்தாலும் ஒரு வாட்டி வடிகட்டிக்கிறோம் நம்ம இதை. அடுத்தது அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுறோம். மஞ்சத்தூள் எதுக்கு போடுறதுன்னு சொன்னால், ஆன்டி ஆக்சிடென்ட் ஃபஸ்ட்டு. என்ன கிருமிகள் இருந்தாலும் அது கண்டிப்பாக அது இது பண்ணிவிடும். அதுக்கோசரம், ஏன்னா காயெல்லாம் இது கொதிக்கிறச்சேவே காய் போட போகிறோம் நம்ம. நான் இன்றைக்கி பரங்கிக்காய், சிகப்பு பரங்கிக்காய், வெள்ளை பூசணிக்காய், கத்திரிக்காய்,
இது 3 போடுறேன். இல்லை 1 கூட போட்டு நீங்கள் பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணலாம். நீங்கள் 1 மாத்திரம் போடுங்க, இல்லை 3 சேர்த்து கூட போடுங்க, வழக்க கூட போடுங்க, போட்டு தண்ணி காய்கறி நல்லது. அது வேகணுன்றதுனால தான் இப்போ நான் மஞ்சப்பொடி போட போகிறேன். நான் வேற ஒன்றும் காரணம் இல்லை. ஏன்னா அதில் ஏதான பை சான்ஸ் புழுவோ ஏதான இருந்ததுன்னா அது வந்து அதெல்லாம் இது பண்ணிடும். அதுக்கோசரம் 2வது ஆன்டி ஆக்சிடென்ட். ஸோ அதனால மஞ்சத்தூள் யூஸ் பண்ணுவோம். ஆமாம், மஞ்சத்தூள் போட்டு இது கொதிக்கும் பொழுது அடுத்து காய்கறி கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறியை போடணும். இது 2த்தையும் நான் முதல்ல இப்போ போடுறேன். ஏன்னா இது கொஞ்சம் வேகிறதுக்கு நமக்கு டைம் ஆகும், அதனால் போடுறேன் நான். புரியுதா உங்களுக்கு? கத்திரிக்காய் போடுறதா இருந்தால் கொஞ்சம் டைம் எடுத்துட்டு போடுங்க. ஏன்னா கத்திரிக்காய் வந்து சீக்கிரம் வெந்துடும், அப்புறம் அது குழவாக இருக்கும், நல்ல டேஸ்ட் கொடுக்காது. இது வெந்த பிறகு நம்ம அடுத்து இதை போடலாம், கத்திரிக்காய் போடலாம். முடிஞ்ச வரைக்கும் பூசணிக்காய், பரங்கிக்காய், கத்திரிக்காய், கீரை பண்ணுங்க. அதை நான் அப்போ இருந்து முளைக்கீரை போட்டிங்களான்னு அது ரொம்ப உடம்புக்கும் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ வந்து காய் போட்டாச்சு. இது ஸ்டேஜ் என்ன? உப்பு போடுறோமா? உப்பு போய் அடுத்து கத்திரிக்காய் போடணும். நம்ம கத்திரிக்காய் கொஞ்சம் வேகணும். வெந்த பிறகு உப்பு போடணும். உப்பு போட்ட பிறகு கடலையை வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கடலை, அதுக்கும் நான் சொல்கிறேன் கடலை, நான் வந்து கடலையை வேக வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா அந்த ஒயிட் சன்னான்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வெள்ளை மூக்கடலை, இல்லை வெள்ளை காராமணி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை சீசனில் வந்து பட்டர் பீன்ஸுன்னு கிடைக்குது இல்லையா, அதாவது இந்த டபுள் பீன்ஸ், அதெல்லாம் கூட போடலாம். ஏதோ ஒரு கூட வந்து ஒன்ஸ் அகெயின் இந்த மாதிரி அந்த இதோட போச்சுன்னா சத்து திருப்பி அதுதான். இதுக்கு நீங்கள் கூட தொட்டுக்கிறதுக்கு ஒரு காய் எதுவுமே பண்ண வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே அதில் போடுறதால உங்களுக்கு எல்லாமே கார்போஹைட்ரேட், பருப்பு போடுறதால உங்களுக்கு ப்ரோட்டீனு, அப்புறம் எல்லா சத்தும் இதில் கிடைக்கிறதால தான் சொல்கிறது இதை மாதிரி போடுங்கன்னு சொல்கிறது. அதுக்கு தான். இப்போ வெந்துருச்சு. இது என்ன மாதிரி பக்குவத்தில் வெந்திருக்கும்? ஒரு முக்கால் பதம்னு கூட சொல்லலாம். முக்கால் பக்கம் வந்து இது வெந்திருக்கணும். அது வெந்த பிறகு கத்திரிக்காயை போடணும். நம்ம நீங்கள் கத்திரிக்காய் போடுறதா இருந்தால் கத்திரிக்காய் இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் போடணும். கத்திரிக்காய் பாருங்கள், முன்னாடியே கட் பண்ணிங்களான்னா கண்டிப்பாக அது வந்து தண்ணியில் போட்டு வச்சுருங்க, இல்லைன்னா அது கருத்து போயிடும். ஆனால் ரிச் இன் அயன் கத்திரிக்காய் பிடிக்காதுன்னு சொல்லக்கூடாது. இரும்பு சத்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. கண்டிப்பாக வந்து நம்ம உணவில் வந்து வாரத்தில் 4 நாள் தாராளமாக சாப்பிடலாம், ஒன்றுமே ஆகாதது. இன்ஃபேக்ட்டு இப்போ கொஞ்சம் உப்பும் போட்டுடலாம். நம்ம உப்பு போட்டலாமா? உப்பு போட்டுடலாம். தேவையான அளவு. ஒரு சில வீட்டில் கம்மியாக சாப்பிடுவீங்க, ஒரு சில வீட்டில் ஜாஸ்தி சாப்பிடுவீங்க. அதனால் எவ்வளோ தேவையோ அது. இது இப்போ வேகணும், இது கண்டிப்பாக வேகணும். தண்ணி ஊற்றலாமா? கொஞ்சம் வேணா கொஞ்சம் ஊற்றலாம். கத்திரிக்காய் வைக்கிறது கொஞ்சம் தண்ணி தேவைப்படுற மாதிரி இருக்கு, கொஞ்சமாக போடுங்க. நான் அதை மிக்ஸ் பண்ணுறேன் நான். ஓகே டன். ஓகே சரி, இப்போ காய் வேகட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். பாருங்கள் எப்படி கண்ணாடி மாதிரி இந்த பூசணிக்காய் வெந்திருக்கு. இதெல்லாம் நல்லா மசிஞ்சிருக்கு. எல்லாமே கொஞ்சம் அவசரப்படாமல் வேகிற வரைக்கும் டைம் கொடுங்க. ரிப்பீட் இல்லைன்னா அந்த டேஸ்ட் வராது. அரைக்குறையாக வேகலைன்னா அது டேஸ்ட்டு வராது. அடுத்தது இந்த அரைச்ச இது இருக்கு இல்லையா, விழுது இருக்கு இல்லையா, அதை போடணும். இது எல்லாத்தையும் போடலாமா? போடலாம். போதும். இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்ம அவசரப்படாதீங்க. அந்த மசாலா வந்து அந்த காய்க்குள்ளே இறங்கணும் நல்லா. இது அதுக்குள்ளே நம்ம அவசரப்படக்கூடாது. கொஞ்சம் ஒரு செகண்டான டைம் கொடுக்கணும். இந்த மசாலாக்குள்ளே இந்த காய் மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து வரணும். அதுக்கோசரம் அது கொஞ்சம் டைம் கொடுங்க. இப்போ தண்ணி ஊற்ற வேண்டாம். இப்போ தண்ணி ஊற்ற வேண்டாம். ஏன்னா நம்ம வேக வச்ச 1 கப்பு கடலைப்பருப்பு, 1 கப்பு துவரம்பருப்பு, மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சுருக்கு இல்லையா, அது தேவையான பொருட்களில் காமிச்சிருக்கேன் நான். அதனால் அதை அடுத்து போட போகிறோம் நம்ம இப்போ. அதாவது நீங்கள் நல்லா வேக வச்சு வச்சுருக்கீங்க? ஆமாம், நான் நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். நல்லா வேக வச்சதை மஞ்சப்பொடி போட்டு வேக வைங்க, அதுதான் நல்லது. ஏன்னா திருப்பியும் சொல்கிறேன், அதில் ஏதாவது பருப்பில் பூச்சி அரிச்சிருந்தாலும் எதான அரிச்சிருந்தாலும் நமக்கு நல்லதுக்கு தான். அது கலரும் நமக்கு நல்ல ப்ளீஸிங் கலராக இருக்கும். ஓகே, புரியுதா? எல்லாத்தையும் போடலாமா? இல்லை போடுறது இது. ஏன்னா இப்போ தண்ணி ஊற்றலாமா வேண்டாமான்னு இப்போ கண்டிப்பாக தண்ணி தேவைப்படும். இது வந்து ஆனால் திருப்பியும் ஷெஃப் சாம்பார் மாதிரி தண்ணியாக இருக்கக்கூடாது. இது கூட்டு கொஞ்சம் திக்கு கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். இது சரி, ஓகே, புரிஞ்சுதா உங்களுக்கு? இது மிக்ஸ் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் மறக்காமல் வெந்த கடலை இருக்கு இல்லையா, அது கண்டிப்பாக ஊற வச்சுட்டு கொஞ்சோண்டு ஒரு கல் உப்பு இப்படி போடுவான்னு சொல்லுவாங்க, ஒரு நுணுக்குகள் அதை போட்டு நல்லா ஒரு 3-4 இதுக்கு இது பண்ணுங்கள். எனக்கு பிடிக்குன்றதால நான் 100 கிராமுக்கு போட்டிருக்கேன். நீங்கள் ஆனால் உங்களுக்கு கம்மியாக வேணுனாலும் போட்டுக்கலாம், இல்லை ஜாஸ்தியாக வேணுனாலும் போட்டுக்கலாம். அதில் வந்து இது குவான்டிட்டிக்கு இது பண்ண வேண்டாம். அதே மாதிரி கடலைன்னு இல்லை, நீங்கள் அதே வெள்ளைக்கடலை, வெள்ளை காராமணி அதெல்லாம் கூட போட்டுக்கலாம். எது வேணாலும் உங்கள் சாய்ஸ்க்கு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இது ரொம்ப திக்காக இருக்குது இல்லையா, நீங்களே பாருங்கள் ரொம்ப திக்காக இருக்குது. அதனால் கண்டிப்பாக இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இது வந்து தண்ணி விடணும். அதே மாதிரி இந்த கடலை பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு, நல்லா சாஃப்டாக கையில் எடுத்து இப்போ காமிச்சாங்க, நல்லா வெந்திருக்கு. அதுக்கு அண்ட் ரெண்டாவது சாம்பார் மாதிரி இது வந்து ஒரு வாட்டரி ஆகக்கூடாது. இது திக்காக தான் இருக்கணும், இது அவசரப்படக்கூடாது. ஆனால் கடலைப்பருப்பு அங்கே 1-2 அப்படி தெரியுது. ஆமாம், ஓகே. இது மாதிரி சாதம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் உதிரியாக இருக்குன்னா தொட்டு சாப்பிட்றது நல்லா இருக்கும். ஆமாம் நல்லா இருக்கும். இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம், ஏன்னா எல்லாமே இதில் இருக்குது. என்ன இல்லை இப்போ இதில் வேணும்னு ரொம்ப ஆசைப்படுறவங்க ஒரு அப்பளமோ சாப்பிடலாம். திருப்பி இதே மாதிரி ஃப்ரைட் ஐட்டம் சாப்பிடலாம். இனிப்பு இல்லை, கண்டிப்பாக இருக்குது. இது பார்த்தீங்களா, இந்த கன்சிஸ்டன்சி பார்த்தீங்களா? இப்போ இது கொஞ்சம் கொதி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம கடுகு, கருவேப்பிலை, அந்த வடகம் தேவையான பொருளை நான் உங்களுக்கு காமிச்சேன். அதை பற்றி நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன். அந்த பூசணிக்காய் வடகம் எடுங்க, நான் காட்டுறேன். நான் இதை பற்றி சொல்கிறேன். ஆமாம், இது மெயின்லி இந்த கூட்டோட ஹைலைட்டே. இது இல்லாமல் நீங்கள் பண்ணவே கூடாது. இந்த குழம்பு வடகம்னு சொல்லி கடையில் கிடைக்கும், ஆனால் நான் கடையில் வாங்கலை. நான் வந்து வீட்டில் பண்ணுறது தான். நான் பூசணிக்காயோட தோல் இருக்குது தெரியுமா, அதுவும் உளுத்தம்பருப்பு ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஊற வச்சு இந்த பூசணிக்காய் தோல் அதில் போட்டு கொஞ்சம் மேலே ஒரு விழுது மாதிரி இருக்கும்ல பூசணிக்காய், அதையும் அதோட கூட போட்டு அரைச்சி மிளகாவோட, அதாவது பூசணிக்காய் தோல் அப்புறம் அந்த மேலே வந்து அந்த ஒரு சாஃப்ட் பார்ட் இருக்கும் தெரியுமா, லேயர், அதுவும் ஊற வச்ச உளுத்தம்பருப்பு, சிகப்பு மிளகாய், இன்னொன்று மறக்கக்கூடாதது இதில் கண்டிப்பாக பெருங்காயம், கட்டி பெருங்காயம் திருப்பியும் போட்டு அரைச்சி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இதில் வந்து ஷீட்டில் இல்லை ஒரு துணியில் அரைச்சி துணியில் வைக்கணும். ஒரு நாள் 1.5 நாள் மேக்ஸிமம். 2வது நாள் இது இந்த மாதிரி பாருங்கள், நீங்களே பாருங்கள். இன்ஃபேக்ட் இதை பச்சையாகவே சாப்பிடலாம், ஒன்றும் ஆயிடுது இப்போது. ஆனால் நான் வறுத்து இதுக்கு மேலே இப்போ போடுவேன். இதோட ஃபைனல் டச்சுன்னு சொல்கிற மாதிரி இப்போ வந்து தாளித்து கொட்டுறது. அது கொட்டி அந்த தாளித்து கொட்டும்போது வீடு மணக்கணும், ஊரே மணக்கணும். வீடு ஊர் எல்லாம் மணக்கணும். அதுதான் அந்த புளிப்பு கூட்டோட ஸ்பெஷல். நீங்கள் நல்லா பண்ணிருக்கீங்கன்றதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் அதுதான். அண்ட் திருப்பியும் ஒன்ஸ் அகெயின் நல்லெண்ணெய் தான், வேற எந்த எண்ணெயும் யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணிட்டு டேஸ்ட் வரலன்னா சொல்லவே கூடாது. இவ்வளோ அமௌண்ட்டுக்கு ஒரு 2 இது தாராளமாக போடலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. இதுக்கு கடுகு, கருவேப்பிலை, வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாமே நம்ம போட்டாச்சு. அதனால் கருவேப்பிலை அந்த வாசம் அதுக்கு தான் மெயினாக நம்ம வந்து அது அரைக்கிறச்சையும் போட்டிருக்கோம். பட் மெயினாக இதில் போடுறது என்னென்னா அந்த ஒரு ஸ்மெல். அப்போ சொன்னேன் ஊரே மணக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கோசரம் தான். ஓகே, கருவேப்பிலை போட்டுருவா? கருவேப்பிலை போட்டுலாம். நீங்கள் எவ்வளோ கிலோ போடலாமா? போடலாம். அதெல்லாம் போடலாம், நீங்களே போடலாம். ஓகே, தாளிச்சாச்சு கொட்டுறோம். அப்பா, உங்களுக்கு அந்த ஸ்மெல்லு எல்லாம் இது பாருங்கள், கடுகு எவ்வளவு புரிஞ்சிருக்கு பாருங்கள். அதுக்கு முன்னாடி அவசரப்பட்டுறாதீங்க. அடுத்து நம்ம பண்ண வேண்டியது அந்த வடகத்தை வறுக்கலாம். நீங்கள் வறுக்கலாம், கொஞ்சமாக எண்ணெய் போட்டு வறுத்துடலாம். நீங்கள் அதை அதுக்குள்ள பண்ணிடலாம், அதே இதில் பண்ணலாம். உங்களுக்கு கடுகு இருக்குது, அதில் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. வச்சுக்கோங்க. அண்ட் 2வது கொஞ்சம் பார்க்கலாம் எப்படி நீங்கள் ப்ரௌனாக வறுக்கணும், அது கருப்பாக்கிடக்கூடாது. நீங்கள் சொல்லி தரீங்க, நான் செய்கிறேன். சரி, ஓகே, டன். இது ஆல்மோஸ்ட் ஆயாச்சு. அப்படியே இங்கே ஷிஃப்ட் பண்ணிடுங்க. போதுமா கலரு? போதும், அதான் சொன்னேன், ப்ரௌன் பொன்னிறம். சரி, ஓகே. நீங்கள் சொன்ன கலர் வறுத்துட்டுனா பொன்னிறமாக வறுத்துருக்கீங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னொரு டிப்பு, டக்குன்னு மூடி வச்சுருங்க ஒரு 2 மினிட்ஸுக்கு. சரி, ஓகே. இந்த இது வெளியில் போகாமல் இருக்காது. பக்கத்து வீட்டுக்கு போக வேண்டாம், சொன்னேன் ஊரே மணக்கணும்னு. ஆனால் பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு அவங்க வந்துடுவாங்க அப்புறம் லஞ்சுக்கு. அதுக்கோசரம் மூடி வச்சிடணும். அந்த கடுகும் இதுவும் போட்ட உடனே ஒரு 2 மினிட்ஸுக்கு மூடி வச்சுட்டு அதுக்குள்ளே சாதம் எல்லாம் பரிமாறிட்டு இதை கொண்டு போங்க, சாப்பிட்டு பாருங்கள். நீங்களும் கண்டிப்பாக சாப்பிட்டு பார்த்து எப்படி நான் சாப்பிடலாமா சாப்பிட்டு பார்த்துட்டு அந்த கடலை போடுங்க, கொஞ்சம் நிறைய போடலாமா? உங்களுக்கு பிடிக்குமா? ஓகே, எனக்கு நிறைய பிடிக்கும். எனக்கு என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே.
சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்து இந்த டேஸ்ட் எங்கேயானு நீங்கள் சாப்பிட்ருக்கீங்கன்னா சொல்லுங்கள் எனக்கு. கண்டிப்பாக. ரொம்ப அந்த சட்பட்டா டேஸ்ட்னு சொல்லுவாங்க, அந்த காரம் புளிப்பு அதெல்லாம் வெரி குட் டேஸ்ட், வெரி நைஸ், ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ. நான் இந்த ரெசிபியை நான் ட்ரை பண்ணதில்லை, நீங்கள் சொன்னபோது உங்கள் கை பக்கத்தில் கொடுத்துருக்கீங்க. இன்னொன்று சாப்பிடும்போது இதில் அந்த கடலைப்பருப்பு அந்த பூசணிக்காய் தனித்தனியாக தெரியும். அதுதான் அதுக்கு ஏன்னா ஒன்று வேக வச்சு போட்டதால் அதான் இந்த டைமை தான் நான் சொல்கிறேன். டைம் எடுத்துக்கணும், அவசரப்படக்கூடாது. எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக குக்கரில் வச்சேன் போட்டேன் அடிதடி. இது 1 pot 1 குக்கிங்லாம் கிடையாது. இது வந்து இந்த மாதிரி இந்த டைம் எடுத்து தான் இப்படி தான் நம்ம பண்ணணும். நம்ம இந்த மாதிரி இந்த மிளகாய் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் யாராவது கொஞ்சம் காரம் கம்மி பண்ணுச்சுன்னா நீங்கள் ஒரு காரம் கம்மி பண்ணிடலாம். இல்லை புளியை தூக்கிக்கோங்க. உங்கள் வீட்டில் கொஞ்சம் புளி எடுப்படும் அப்படின்னு சொன்னால் புளியை கொஞ்சம் தூக்கி போட்டுடுங்க. இன்னொரு ஹைலைட் நீங்கள் சொன்னீங்க, இந்த வடகம் இல்லாமல் நீங்கள் பண்ணாதீங்கன்னு சொன்னீங்களா? ஆமாம், வடகம் மஸ்ட். வடகம் பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டான அந்த ஒரு கிரன்ச்சினஸ் கொடுக்கும். கிரன்ச்சினஸ் இன்னொரு அந்த ஒரு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி எடுக்கும். அதுக்கு தான் நான் சொன்னேன் அந்த வடகம் இல்லை, திஸ் இஸ் நாட் சாம்பார். திருப்பியும் சொல்ல, இது புளிப்பு கூட்டி இந்த வடகத்தோடு தான் நீங்கள் பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் வீட்டிலேயே பண்ணுங்கள். கடையில் கிடைக்கிறது எனக்கு தெரியாது, நான் வாங்கினதில்லை, நான் பண்ணி எனக்கு தெரியாது. இன்றைக்கி நீங்கள் சொன்னீங்க நிறைய விஷயம், அந்த ஃபுட் ஹேபிட்னா எப்படி இருக்கணும், உங்களோட அணுகுமுறை எப்படி இருக்கணும், நீங்கள் கடந்து வந்த பாதைகள் எப்படி, 8 லாங்குவேஜ் தெரியும், 8 மொழி தெரியுதுன்னு, அது எனக்கு பெரிய ஒரு விஷயமா இருக்குது. உங்கள் வயசு 65 வயசு மேலே தான் நம்மளுக்கு இன்னும் 2 லாங்குவேஜ் தான் தெரியுது, நம்ம ஏன் இன்னும் கற்றுக்கல நம்ம அப்படி சொல்லி யோசிக்கலாம். இன்ஃபேக்ட் அப்படி இன்னும் சொல்லணும்னா 60க்கு அப்புறம் தான் சான்ஸ்கிரிட் அவர் போன பிறகு, சமஸ்கிருதமே அவர் போன பிறகு தான் எழுத படிக்க எல்லாமே கற்றுட்டேன் நான். இன்ஃபேக்ட் என்னோடய மைண்டை டைவர்ட் பண்ணிக்கிறதுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸாக இருந்தது. 2வது மில்லட்ஸ் எனக்கு இதுதான் அந்த சம்பவத்துலேருந்து வெளியே வரணும். ஆமாம், அதுக்கு வந்து மில்லட் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணி அந்த சம்பவத்தை. வெரி குட் ரெசிபி. இந்த இடத்துல நிறைய பேருக்கு உங்களுக்கு போய் தெரிஞ்சிருக்கும். ஏகப்பட்ட புக்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா மில்லட் கிச்சன் சொல்லி ஒரு புக் இருக்குது. இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எல்லாமே நான் தரேன். அதே மாதிரி சிறுதானியம் சமையல் இவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க, தமிழில் கொடுத்துருக்காங்க. 2 புக்குமே இருக்குது. நீங்கள் வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம வந்து நல்லா சாப்பிட்ற உணவு வந்து நல்ல கரெக்டான உணவு கரெக்டான பக்குவத்தில் எப்படி பண்ணுறோன்னு சொல்லிட்டு அதுதான் நான் செஞ்சுட்ருக்கேன். இவங்க புக்கை லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போது உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த புக்கில் வந்து இது ஏன் அட்டைப்படமாக இருக்குதுன்னு சொல்லிட்டுன்னு, இது இந்தியா மேப் இதில் வாழை இலையில் கட் பண்ணியிருக்கிறது. கரெக்டாக அவர் போகிறதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் ஒரு ஹோலிக்கு நான் வந்து இதை போஸ்டிங் இன்ஸ்டாகிராமில் பண்ணணும்னுட்டு என்கிட்ட அப்போது இந்தியா மேப்பெல்லாம் இல்லை. அவரை தான் கேட்டேன். உடனே அவர் சொன்னார், இப்படி கூகுள் ஃபோனில் வச்சுக்கிட்டாரு, மேப் அப்படியே வாழையில் அப்படியே கட் பண்ணி கொடுத்தாரு. அதை தான் நான் வந்து அப்போ இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணேன். ஆமாம், அதனால் அப்போவே நினச்சேன் அது எனக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக பண்ணி கொடுத்துட்டு போயிருக்கார் அப்படின்னு எனக்கு ஒரு என்னோட அது. அதனால் நான் அதை ஆரம்பித்து அதுதான் புக்காக வந்து புக்குக்கு அட்டுப்படமாக இருக்கணும்னு நான் விரும்பினேன். நான் இன்ஃபேக்ட் ஒரு அருமையான ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ. இப்போது நான் அந்த ரெசிபிகள்லாம் பண்ணி முடிச்ச பிறகு பெரும்பாலும் நிறைய பேருக்கு அட்ரஸ் பண்ணுவோம், அவங்க ஃபோன் நம்பரும் அவங்க வெப்சைட்லாம் தருவோம். இப்போ உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு நம்பரை தரலாமா? அதே டைமில் இந்த புக்ஸ் எப்படி கிடைக்கும் அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்லலாம். புக் வந்து அமேசானில் இருக்குது, தமிழும் இருக்குது, இங்கிலீஷும் இருக்குது. அதை தவிர ஒரு குக் புக்கும் அமேசானில் இருக்குது. நீங்கள் என்னை வந்து இன்ஸ்டாகிராமில் கண்டிப்பாக யார் வேணாலும் டிஎம் பண்ணலாம். இன்ஸ்டாகிராம் தெரியாதவங்க இமெயிலுக்கு வாங்க, இமெயில் பண்ணலாம், indra61@gmail.com. ஸோ அதுக்கும் எனக்கு நீங்கள் மெயில் பண்ணலாம். இல்லை இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு டிஎம் பண்ணலாம். என்ன மெசேஜ் வேணுனாலும் கொடுப்பேன். இல்லை கொலாபரேஷன் பண்ணி எனக்கு கிளாஸ் எடுப்பீங்களான்னு கேட்டால் கூட அதுவும் பண்ணுவேன். நான் கண்டிப்பாக புக் சம்மந்தப்பட்ட எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ரொம்ப நன்றிங்கம்மா. தேங்க்யூ. நானும் ரொம்ப நன்றி சொல்லணும். ரெசிபி கொடுத்துருக்கீங்க. இல்லை எல்லாத்தோட அதான் சொன்னேன், ஒரு என்கரேஜ்மெண்ட்டு. எல்லாரும் வந்து அது பண்ண மாட்டாங்க அப்படின்னா அந்த விஷயத்தில் நான் உங்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஒரு காமன் மேன் அவன் பாட்டு ஏதோ ஒரு மூலையில் பண்ணிகிட்டு இருக்கான், அவனை நீங்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வரீங்க. அதுதான் இது எல்லாருக்குமே அந்த மனசு வராது. ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு தான். ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒரு ரெசிபி எடுத்தது என்னை பற்றி இந்த அளவுக்கு எல்லாருக்கும் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நாட் ஒன்லி ஃபார் யூ, ஃபார் த என்டையர் டீம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இந்த மாதிரி நல்ல ரெசிபி கொண்டு வரதுக்கு வந்து முக்கிய காரணம் வந்து தேங்க்ஸ் டு சக்தி மசாலா. ஏன்னா இவங்களை கண்டுபிடிச்சி பெரிய டீமோடு சேர்ந்து ஒர்க் பண்ணுறேன்னா அவங்களோட சப்போர்ட்டில் நான் பண்ணியிருக்க முடியாது. தேங்க்யூ. நன்றிங்கம்மா. நன்றி 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 தேங்க்யூ. நன்றி, வணக்கம். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye. Take care.